ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அஞ்சலி முருகனோட அம்மாவை காப்பாற்றும் போது மகேஷ் வந்து கரெக்டாக அஞ்சலியை பிடிச்சிடுறாங்க. அப்போது மகேஷ், நீ மதி இல்லை, நீ அஞ்சலி தான், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ட்ராமாவை போட்டேன் அப்படின்னு சொல்ல அது கேட்டால் அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, ஆமாண்டா, நான் மதி கிடையாது, அஞ்சலி தான், மதி மாதிரி நடிச்சு தான் உன்னுடைய சுயரூபம் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மகேஷை யாராலையுமே ஏமாற்ற முடியாது, ஆனால் நீ இவ்வளோ நாளாக மதியா நடிச்சு என்னை ஏமாத்திருக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, ஆமாண்டா, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்கிறதுக்கு நான் தனியாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டி மூஞ்சிலே தூக்கி எறிகிறாங்க. அப்போது மகேஷ் வந்து அஞ்சலியை சொல்கிறாங்க, இனிமேட்டு உன்னை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது, என்னை பற்றின உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை தாக்குறதுக்காக வராங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது லக்ஷ்மி தான் வராங்க. லக்ஷ்மி, துளசி, முருகன் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து மகேஷை அடிக்கிறாங்க. டே, உன்னை நம்பி தானடா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன், நல்லவன் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டல, நீ இந்த மாதிரி ஒரு சைக்கோவாக இருந்துட்டு என் பொண்ணை என்ன பாடுபடுத்தியிருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மகேஷ் வந்து சொல்கிறாங்க, அத்தை என்ன நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க, நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளுங்க, நீங்கள் எல்லாருமே என்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லா குற்றத்தையும் என் மேலே சுமத்தாதீங்க, நான் வந்து அந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டேன் அஞ்சலி, லக்ஷ்மி எல்லாருமே சொல்கிறாங்க, இனிமேட்டு உன் பேச்செல்லாம் நம்புகிற ஆளுங்க நாங்கள் கிடையவே கிடையாது, உன்னோட கதை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் மகேஷ் வந்து அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க, டே எல்லாரும் நல்லா கேட்டிங்களா, இவங்க என்னோட கதையை முடிக்க போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம துளசி வந்து சிரிக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ துளசி வந்து அங்கே போலீஸை கையோட கூட்டிகிட்டு வராங்க. போலீஸ் வந்து மகேஷை பிடிச்சோன்னே மகேஷ்க்கு ஒன்றுமே புரியலை, அஞ்சலி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, என்னைய போலீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டல, உன்னை நான் இனிமேட்டு சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட போலீஸ்லாம் வந்து, டே போதுண்டா, நீ வா ஸ்டேஷனுக்கு நட அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக நீ என் பையன் முருகனோட சொத்தை அனுபவித்து அவனை ஏமாற்றிட்டு இருந்திருக்க, இதுக்கப்புறம் உன்னை நாங்கள் சும்மா விடக்கூடாது சார், அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு முட்டி தட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க. எப்படியோ முருகனோட அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலியும் மகேஷோட உறவை முறிச்சிட்டாங்க. மகேஷை போலீஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது நம்ம அஞ்சலி வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, மகேஷ் இவ்வளோ நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்து எல்லாத்துக்குமே அதிபதி வேறு யாருமே கிடையாது, நம்ம முருகன் அண்ணா தான், அவங்களுக்கு இந்த சொத்து ப்ராப்பராக போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மகேஷை கொஞ்சம் கூட நம்ப முடியாது, என்னதான் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும் அவனோட நினப்பு ஃபுல்லாக இந்த சொத்து மேலே தான் இருக்கும். இந்த சொத்துக்காக தானே இவ்வளோ நாளாக முருகன் அண்ணனோட அம்மாவை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ என்ன வேணாலும் செய்வாமா, நம்ம அதுக்குள்ளே முருகன் அண்ணாவுக்கு நல்லது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு லக்ஷ்மி வந்து முருகன் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பையன் கூட வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முருகனுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுது. அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா, இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன், இனிமேட்டு உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முருகனோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அஞ்சலி துளசி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா, இனிமேட்டு மகேஷ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம முருகன் அண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு முருகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இது எல்லாமே உங்களால் தான் எனக்கு கிடச்சிது, நீங்களாம் மட்டும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த மகேஷ் வந்து இந்நேரம் எங்கள் அம்மாவை அடைச்சி வச்சு இப்படி தான் சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான், அஞ்சலி உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுறாரு, வேறு யாரும் இல்லை, நம்ம வெற்றி தான். வெற்றி எங்கே போனாருன்னே தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வெற்றி இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் மகேஷ் தான் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வெற்றியோட அடியே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்காக வெற்றியை காட்ட மாட்டுறாங்கன்னு தான் தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாருமே இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீரியல் வந்து முடியாது, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா, முருகன் அண்ணனோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம இறங்கணும், எனக்கு என்னமோ நம்ம அப்பா இறந்துட்டதா எனக்கு தோணலை, இந்த மகேஷ் கஸ்டடியில் தான் இருக்கார், இந்த மகேஷ் வந்து அப்பாவை என்ன பண்ணாருன்னு தான் தெரியல, ஆனால் இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி துளசி கிட்ட சொல்ல இதை கேட்டு துளசி சொல்கிறாங்க, இப்போ தான் மகேஷை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அங்கே வந்து அவங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக மகேஷ் வந்து எல்லாருமே சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போது முருகன் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, எப்படி நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அப்பாவையும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து மகேஷோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் முருகன் வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தானா அப்படிங்கிற மாதிரி முருகன் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போது லக்ஷ்மி சொல்கிறாங்க, முருகா, உன்னோட நல்ல மனசுக்கு தான் உனக்கு போன சொத்து எல்லாமே திரும்ப கிடச்சிருக்கு, நீ எதுக்குமே கவலைப்படாத, இனிமேட்டு உனக்கு நல்ல காலம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது முருகனோட அம்மா முருகன் எல்லாருமே அவங்க வீட்டில் விட்டுட்டு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, முருகன் எங்கள் கடமை முடிஞ்சிருச்சு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முருகன் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என் கூட இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அஞ்சலி லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அண்ணா தான் ஆசைப்படுறாங்களே, இங்கே நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து அஞ்சலியை பார்த்து அழுகுறாங்க. எதுக்காகம்மா இப்போ அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி தான் அஞ்சலி நான் அழுகிறேன், துளசிக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு, உனக்கு மகேஷ் நல்லவன் தான் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே கட்டி கொடுத்தோம், ஆனால் இவன் இப்படிப்பட்ட சைக்கோவாக இருப்பான் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து அஞ்சலி வாழ்க்கையை நினச்சி அழுகிறாங்க. அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, விடுமா, வாழ்க்கையில் கஷ்டன்றது வரும் போகும், அதே மாதிரி தான் இப்போ அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சனே அப்படின்றத நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அவன் கூட இருந்து நான் டார்ச்சர் அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துளசி வந்து முருகனை பார்த்து சொல்கிறாங்க, அண்ணா இனிமேட்டு உங்களோட ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிடும், இனிமேட்டு நீங்கள் தான் எல்லா கம்பெனி பொறுப்பையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி வந்து முருகன் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ முருகன் சொல்லுவாங்க, நான் எப்படி பார்க்குறது, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு துளசி அஞ்சலி ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எந்த ஒரு விஷயமே நம்ம ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு தைரியம் சொல்கிறாங்க. அப்போது முருகனுக்கு மகேஷோட கோட் ஷூட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முருகனை போட்டு வர சொல்கிறாங்க. முருகனும் அந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு வராங்க. முருகன் வந்து அப்படியே ஆளை அடையாளமே தெரியாத மாதிரி தான் இருக்கார். இதை பார்த்ததுமே லக்ஷ்மி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முருகனோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் இதுக்காக தானே இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மகேஷ்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு முருகனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அவன்கிட்ட போய் சேரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னோட ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முருகனோட அம்மா சொல்லி கலங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முருகனுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. இந்த இடத்துல ஒருத்தவங்க மட்டும்தான் இல்லை, அப்பா இருந்திருந்தா என்னை இந்த நிலமையில பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு அப்படின்ட்டு முருகன் சொல்கிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அண்ணா, எப்படியும் அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அப்பாவையும் கூடிய சீக்கிரத்தில் நானும் அக்காவும் சேர்ந்து கண்டுபிடிக்க தான் போகிறோம், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து ஜெயிலில் இருக்கார். மகேஷ் ஜெயிலில் பயங்கரமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி, என்னை நீ ஏமாத்திட்டல, எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், நான் உன்னைய சும்மாவே விட மாட்டேன், நான் எப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா, நம்மளோட குழந்தை நம்ம 3 பேர் மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை இப்படி எல்லா குற்றத்தையும் சுமத்தி ஜெயிலுக்கு அமுச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இனிமேட்டு தான் மகேஷோட ஆட்டம் வந்து தொடரும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மகேஷ் வந்து வில்லன் கலந்த நல்லவனாக தான் இருந்தார், ஆனால் இதுக்கப்புறம் வெறும் வில்லன் மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம மகேஷை வேற மாதிரி தான் பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு நம்ம மகேஷ் வந்து ஜெயிலில் இருப்பார்? கண்டிப்பாக இல்லை, கொஞ்ச நாள் சென்று வெளியில் வந்து அவரோட ஆட்டத்தை பயங்கரமாக ஆட தான் போகிறாரு. அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.